விருச்சிக லக்னக்காரரியா, விருச்சிக லக்னக்காரருக்கு புதன் புக்தி கெடுதல்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. கேது பக்தி மாற்றத்தை கொடுக்கும் இல்லையா? சுக்கிர பக்தி என்ன பண்ணும்? மிகப்பெரிய கெடுதலை கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த புதன் புக்தியில் முடிஞ்ச உடனே கேது பக்தி ஒரு சிறிய மாற்றத்தை கொடுத்து மிகப்பெரிய கெடுதல்கள் என்கின்ற நிலைமையிலிருந்து அவரை மாற்றி சுக்கிரன் வெறும் கெடுதல்களை மட்டும் கொடுத்து சூரிய புக்தியில் கெடுதல்கள் நீங்கப்பட்ட நிலைமையை அவர் அடைவார். பேசிக் பாயிண்ட் லேசா புரியுதா? ஒரு விருச்சிக லக்னம், எந்த விருச்சிக லக்னமாக இருந்தாலும் புதன் புக்தியில் வயதிற்கேற்ற தொல்லைகள் வந்தே தீரும். அந்த அடி கைதட்டலுடைய வேகம் ஜாஸ்தியாக இருக்கு. புதன் புக்தியில் அவ்வளோ வேகமாக அனுபவிச்சிருக்கிறார். புரியுதா? எந்த விருச்சிக லக்னமாக இருந்தாலும் புதன் புக்தியில் புதனுடைய சுபத்துவ பாபத்துவத்திற்கு ஏற்ப கெடுதல்களை மன கஷ்டங்களை மட்டுமே அடைவார். இது பாயிண்ட். ஏன்னா அவர் அட்டமாதிபதி. மேஷ லக்னத்திற்கும் விருச்சிக லக்னத்திற்கும் 6-8 குடையவர். அப்போ அந்த 6-8 குடையவர் அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு விதிக்கப்பட்டது என்ன? மேஷ லக்னத்திற்கும் விருச்சிக லக்னத்திற்கும் புதனுடைய விதிக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உச்ச வீடு என்று சொல்லப்படக்கூடிய 6ஆம் இடத்தின் தன்மைகள் மேஷ லக்னத்திற்கு, அப்படியே ஒரு நிலையில் 8ஆம் வீடு என்று சொல்லப்படக்கூடிய இந்த தன்மைகள். அப்போ விருச்சிக லக்னத்துக்கு புதன் புக்தியில் இருக்கும் நிலையிலிருந்து இறங்குவார். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்? ஏற்கனவே லக்னத்தின் வாயிலாக அவர் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறார். அப்போ அந்த இருக்கும் நிலையிலிருந்து இறங்குவார்னா அவர் பிச்சைக்காரனா ஆயிட மாட்டார். புதன் புக்தியில் அவர் கஷ்டத்தை அனுபவிக்கிறார். ஜோதிடருடைய அமைப்பிற்கு ஏற்பதான் வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் இருப்பாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. புரியுதா? லேசா புரியுதா? ஒரு இந்த இடத்துல சில வார்த்தைகளை கவனமாக யூஸ் பண்ணுறேன். ஜோதிடர்களுடைய அமைப்பு, ஏன்னா நான் வாங்குறேன் ஹெவி ஃபீஸ். பாயிண்ட் வந்துருச்சா? நான் வாங்குறது ஹெவி ஃபீஸ். அப்போ எங்கிட்ட வரும்போது எனக்கு ஃபீஸ் கொடுக்கின்ற அளவிற்கு இதை கூட என்ன சொல்கிறாங்க, குருஜி இதுக்கு கூட நான் 1 மாதம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, நீங்கள் 1 லட்சம் கூட வாங்குங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் நினச்ச நேரத்தில் நீங்கள் கூப்பிட்ட நேரத்தில் நீங்கள் என்கிட்ட பேசணும். அப்போ தான் நான் இதில் கையெழுத்து போடலாமா அதில் கையெழுத்து போடலாமா, உங்களை கூப்பிட முடியாமல் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியாமல் எனக்கு 100 கோடி ரூபா லாஸ், இப்படி ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். உங்களை மீறி செஞ்சேன், அது தப்பு, நீங்கள் அன்றைக்கி கிடச்சிருந்தீங்கன்னா இதை வேணான்னு சொல்லியிருப்பீங்க. உங்களால் எனக்கு உண்மையிலே இந்த ஃபீஸை அதிகமாக்குனதுக்கான காரணம் இது மாதிரியான வாடிக்கையாளர்கள் தான். அவங்க சொல்லி தான் எங்களுக்குன்னு ஒரு ரூட்டு கொடுங்க, வித்தின் 24 ஹவர்ஸில் நான் பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ரூட்டு கொடுங்கன்ட்டு, அது தனியாக. ஆக ஜோதிடருடைய கெப்பாசிட்டியை வச்சு வாடிக்கையாளர்கள் வருவாங்க. இது சரியான வார்த்தையா? அப்போ நம்மக்கிட்ட ஒருவர் கோடீஸ்வரராக வருகிறாரா, ஒருவர் லட்சாதிபதியாக வருவாரா, ஒருவர் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவராக வருவாரா என்பது நம்முடைய நிலைமையை வச்சும் தெரிஞ்சிருது. பாயிண்ட்டை நான் யாரையும் குறைச்சி சொல்லலை. நம்முடைய தசாபக்தி அமைப்புகள், ஜோசியருக்கும் ஜாதகம் இருக்குல்ல, சரி. அப்போ அவருடைய நிலைமையில் ஒரு விருச்சிக லக்னக்காரர் வருகிறார். அவர் உங்ககிட்ட வரும்போது ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அமைப்புகளில் இந்த 100, 1000, லட்சம், கோடின்றது ஆன்லைன் வகுப்பில் நடத்தியிருக்கிறேன், துல்லியமாக நடத்தியிருக்கிறேன். அட்டகாசமாக இருக்கும். எந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் ஜாதகத்தை கையில் பார்த்தோடனே பிச்சைக்கார வேஷம் போட்ட ஒரு கோடீஸ்வரன் வந்தாலும், யோ நீ கோடீஸ்வரையான்னு அழுத்தி சொல்லலாம். நீ கோடீஸ்வரையான்றதை ஆன்லைன் வகுப்புகளில் ஒருவர் கோடீஸ்வரராக இருப்பதற்கும் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பதற்கும் 1000, 100 கணக்கில் சம்பாதிப்பதற்கான விதி விளக்கங்களை தெளிவாக கொடுத்துருக்குறேன் மாணவர்களுக்கு. இதெல்லாம் 100 வகுப்பு தாண்டி நடத்தினேன். 100 வகுப்பு தாண்டி. ஏன் தெரியுமா? நேரில் வரும்போது இப்போ இந்த மாதிரிலாம் வர முடியாது. நேரில் வரும்போது நிறைய பேருக்கு இப்படி நடக்கும். செத்தவன் ஜாதகத்தை கொண்டு வருவாங்க. என்கிட்டையும் ஒருத்தர் செத்தவங்க ஜாதகத்தை கொண்டு வந்தார். உண்மை, அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லி, சரி ஒரு ஜாதகத்தை நான் நம்ம என்ன கடவுள், அவன் செத்து போனான் நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். நம்ம பாசிட்டிவ் ஜோசியர். நான் என்ன பதில் சொல்கிறேன், இன்னும் நல்லா கவனமாக இருக்க வார்த்தையோடு சொல்கிறேன். ஏப்ரல் மாதத்துலேருந்து இவருக்கு டைம் சரியில்லையேன்றேன். மூஞ்சி மாறிடுச்சு. உடனே அப்படி ஜாதகத்தை வாங்கிட்டு ஏப்ரல் மாதம் செத்துட்டாருங்க, சாரிங்க. பாயிண்ட் வந்துருச்சா? இதை சொன்னால் போகிறோம். நீங்கள் ஏப்ரல் மாதம் செத்துட்டான்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி
அந்த திங்கிங்கில் நீங்கள் போகவே வேண்டாம். ஏப்ரல் மாதத்துலேருந்து இது என்கிட்ட உண்மையாக நடந்தது. நான் பிடிச்சி திட்டினேன், யோ அறிவு இருக்காயா, ஏன் அப்படியே திட்டினேன்னா, அப்படி என்னையா நீ செக் பண்ண வேண்டியிருக்கு, என்ன செக் பண்ணுற நீ ஜோசியத்தை, கண்ணாபினான்னு திட்டினேன். இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஏப்ரல் மாதத்துலேருந்து டைம் இல்லை, இல்லை குருஜி செத்துட்டான், சும்மா அவங்கள யோ எந்திரிச்சு வெளியே போயா, இப்படியே சொல்லியிருக்கிறேன். எனக்கு மூட் ஆஃப் ஆகிடும். முடிச்சிடலாம், அதே மாதிரி முடிச்சிடலாம். 5 நிமிஷம் 5 நிமிஷம் முடிச்சிடலாம். அதற்கடுத்து ஒரு தடவை ஒருத்தர் ஜாதகம் பார்க்கும்போதே இதுவும் நடந்தது தான். ஃப்ரெண்டு ஜாதகம் இப்படி இருந்தால் என்ன பிரச்சனை ஒன்றுமே இல்லையா இருந்தாலும் நல்லா இருக்கிறாரு, எதுக்கு ஜாதகம் பார்க்க வந்தார்னு கேட்டேன். குப்புன்னு இருந்தாலும் சிரிச்சிட்டார். உண்மையிலே குருஜி இருந்தாலும் ஜோசியத்தை நம்பாதவர், நான் குருஜி எல்லாத்தையும் சொல்லிட்டு கெடுத்தான், இப்படி தான் வந்தார், இந்த மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு, பொண்டாட்டி புள்ள எதுலேயுமே பிரச்சனை இல்லை, எடுத்தவொடனே நீங்கள் அடிச்சிட்டிங்க, நல்லா தானே இருக்கிறான்ட்டு அந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷம். எதுக்கு இந்த ஜாதகத்தை பார்க்கணும், நல்லா தானே இருக்கிறாருன்னு. இதை கண்டிப்பாக மாணவர்கள் சொல்லிட முடியும் தசாபுக்தி அனுபவங்களின் அடிப்படையில். ஆக இது மாதிரி தான் நான் சொல்கிறது. உங்களிடம் வரக்கூடிய வாடிக்கையாளருடைய தராதரத்தை பார்த்து விருச்சிக லக்னம் புதன் புக்தியில் அவருக்கு என்ன நடந்திருக்கும் என்பதை யூகித்து கேது புக்தியில் மாற்றம் வரும் என்பதை கன்ஃபார்ம் பண்ணி கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் இரக்கம், அதாவது 100 ரூபாய்க்கு கஷ்டப்படுறவன் அப்போ 70 ரூபாய்க்கு மட்டும் கஷ்டப்படுவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கேது புக்தியில் வரக்கூடிய ஒரு மாற்றத்தின் மூலமாக ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் ஒன்று நடந்து சுக்கிர புக்தியில் உடனே கஷ்டம் தீர்ந்துராது. நம்ம ஒரு கடனில் போய் மாட்டிக்கிட்டோம், ஜீபும்பா வேலைகள்லாம் மேஜிக் வேலைகள்லாம் இங்கே எதுலேயுமே நடந்துராது. கடனில் போய் மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுவோம், ஒரு சொத்தை விற்கிறதுக்கு பார்ப்போம், வீட்டை விற்கிறதுக்கு பார்ப்போம், காட்டை விற்கிறதுக்கு பார்ப்போம், அல்லது அண்ணங்கிட்ட தம்பிக்கிட்ட அம்மா கிட்ட அக்கா கிட்ட யார்கிட்டயா ஒருத்தட்ட கடனை மறுபடியும் வாங்கி இந்த தொல்லை கொடுக்குற கடனை தீர்க்க வேண்டும் என்று பார்ப்போம். அப்படி இல்லைன்னா லாங் டியூ போட்டு 3 வருஷத்தில் அடைச்சிட முடியுமா, 4 வருஷத்தில் அடைச்சிட முடியுமான்னு பார்ப்போம். இதுதான் பிரச்சனை. அப்போ புதன் புக்தியில் வாங்கிய கடன், புதன் புக்தியில் நடந்த சம்பவங்கள், புதன் புக்தியில் நடந்த விஷயங்களுடைய பாதிப்புகளிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு சுக்கிர புக்தி முடியும் போது தான் முடியும். இதுதான் சின்ன சூட்சுமம். சூரிய புக்தி உங்களுடைய யோகாதிபதி புக்தி. உதாரணமான விருச்சிக லக்னக்காரருக்கு அப்போ அந்த சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள், ராகு யாருக்காவது யோகமாக குருவின் வீடு அப்படி இப்படின்னு இருந்தால் அந்த தசையினுடைய உள்புக்திகளான சூரிய சந்திர செவ்வாய் ராகு குரு புக்திகளில் மறுபடியும் சனி புக்தி வர்ற வரைக்கும் அல்லது அந்த தசை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த அமைப்பு அப்படியே நடந்து, இப்பொழுது நான் சொன்ன அந்த தசாபுக்தி சூட்சும அமைப்புகளை பிடிச்சிக்கிட்டிங்கனாலே துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் என்பதாக மாணவர்களை வாழ்த்தி இந்த மாநாட்டை சந்தோஷமாக நிறைவு வைக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்க.